வாசிக்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 18:8 நம்ம ஏற்கனவே அதை படிச்சிருக்கிறோம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு ஞானம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். நல்ல தகப்பனே, நன்றி உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல வேலைக்காக நன்றி. நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் பேசுங்கப்பா. எங்களுக்கு வேண்டிய மன்னாவை, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க. நாங்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட தேவனாகி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். நாங்கள் இன்றைக்கு வாசிக்க போகிற ஒவ்வொரு வசனங்களும் எளிதாய் புரிந்து கொள்ளபடி எங்களுடைய மன கண்களை கர்த்தர் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த வேத வசனங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். என்னோடு கூட ஆண்டவர் பேசினார், என் வாழ்க்கையை குறித்தே பேசினார் என்று சொல்லி உடைய பிள்ளைகள் அறிந்து கொண்டு உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க வேத வசனத்துல லூக்கா 18வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அல்லேலூயா. நல்லா பாருங்க, நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், இது கடைசி காலம். என்ன காலம்? ஏனென்றால் இன்றைக்கு பூமியில நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு நினைவுபடுத்துகிறது இது கடைசி காலம் என்று சொல்லி ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லி வைத்த வார்த்தைகள் ஒவ்வொன்றாக இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலதான் இது என்ன காலம்? இது கடைசி காலம். அப்ப கடைசி காலத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போறாராம்? சீக்கிரமாக அவர் வரப்போகிறார். அவர் வரும் நாட்களிலே விசுவாசத்தை காண்பாரோ? அல்லேலூயா. கட்டாய அவர் விசுவாசத்தை என்ன செய்வாரு? பார்ப்பார். யாராருக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கு அப்படின்றத ஆண்டவர் பார்க்கிற தெய்வமாக இருக்கிறார். அப்ப நம்முடைய அடித்தளம் என்னன்னு தெரியுமா? பவுண்டேஷன். நம்ம நிக்கிறது எதிர தெரியுமா? சொல்லுங்க. விசுவாசம், ஃபெய்த். இல்லையா? விசுவாசம் இல்லைன்னா சர்ச்சுக்கு வர மாட்டோம். விசுவாசம் இல்லைன்னா ஜெபிக்க மாட்டோம். விசுவாசம் இல்லைன்னா உபவாசிக்க மாட்டோம். விசுவாசம் இல்லைன்னா தேவனுடைய சமூகத்துக்கு வரவே மாட்டோம். ஆமா தானே? அப்ப எல்லாவற்றுக்கும் அடித்தளமாக இருக்கிறது விசுவாசம் தான். அதனாலதான் பிசாசு எங்க கை வைக்கிறான் தெரியுமா? விசுவாசத்திலே கை வைக்கிறான். அல்லேலூயா. விசுவாசத்தை விட்டு நம்மை வீழ்த்தி விடுவாரானா நம்ம ஆண்டவரை விட்டு ஈஸியா என்ன செஞ்சிட முடியும்? பின்வாங்கி போயிட முடியும். அதனாலதான் பல நேரத்துல நம்முடைய விசுவாசத்தை பிசாசு என்ன செய்யறான்? கெடுப்பான். நம்முடைய நம்பிக்கையை கெடுப்பான். நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கிற விதத்துல அவன் சிலர் மூலமா பேச்சுவார்த்தைகளை என்ன செய்வான்? அவன் பேசுவான், கொண்டு வருவான். சிலர் பேசுறதை கேட்டாலே நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை விசுவாசம் என்ன செஞ்சிடும்? போயிடும். கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற நம்பிக்கை கூட என்ன செஞ்சிடும்? அவ்வளவுதான், வாழ்க்கையை முடிஞ்சிச்சு, இனி தலையை தூக்க முடியாதுன்ற நிலைமைக்கு நேராக என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா நம்மளை கொண்டு போய் விட்டுருவாங்க. அல்லேலூயா. அதனாலதான் பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து வரும்போது, அவர் இரண்டாவது வருகையில் வரும்போது நம்மிடத்தில் எதை அவர் பார்ப்பார் என்றால் விசுவாசம் உண்டா இல்லையா என்பதை அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்ப தேவனுக்கு நாம் பிரியமானவர்களாக இருக்க வேண்டுமே, ஆனா நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஃபெய்த் இருக்க வேண்டும். ஃபெய்த் இல்லைன்னா ஆண்டவருக்கு பிரியமா நம்ம வாழ முடியாது. விசுவாசம் இல்லைன்னா பரலோகம் நம்ம போக முடியாது. விசுவாசம் இல்லைன்னா தேவனை சந்திக்கவே முடியாது. அல்லேலூயா. விசுவாசத்துலதான் பரிசுத்தம் வருது. ஆண்டவரை விசுவாசிக்கும் போதுதான் அவருடைய ரத்தம் நம்ம என்ன செய்கிறது? கழுவி சுத்திகரித்து
பரிசுத்தப்படுத்துகிறது. அப்ப பரிசுத்தம் இருந்தா தான் தேவனை தரிசிக்க முடியும். அதே போல விசுவாசம் இருந்தா தான் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். அதனாலதான் எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து வரும் நாளிலே நம்ம வாழ்க்கையில விசுவாசத்தை பார்ப்பாரா அப்படின்னு கேட்டா கட்டாயம் பார்ப்பார். இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் நம்ம வாழ்க்கையில, நாம் எந்த அளவுக்கு விசுவாசத்துல பலப்பட்டிருக்கிறோம், நாம் எந்த அளவுக்கு விசுவாசத்துல தைரியப்பட்டிருக்கிறோம். ஒரு நிமிஷம் நீங்க யோசித்து பாருங்களேன், உண்மையிலே எனக்குள்ள விசுவாசம் இருக்குதா? இல்ல யாராவது பயமுறுத்தும் போது, யாராவது ஏளனமா பேசும்போது, நம்மளை துக்கப்படுத்துற மாதிரி காரியங்களை செய்யும் போது நம்ம விசுவாசம் மங்கி போயிருதா, விசுவாசம் குறைஞ்சிருதா அப்படின்றத நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும்? சோதித்து தற்பரிசோதனை. இதுக்கு பேர் என்னது? தன்னைத்தானே பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப விசுவாசம் இல்லாம தேவனை சந்திக்கவே நம்ம முடியாது. ஆனா இந்த பூமியில வாழும்போது முத நமக்கு சோதனை எதுல வருது அப்படின்னா விசுவாசத்துலதான் சோதனை வருது. இந்த விசுவாசத்தை கெடுக்கிற விதத்துல பல ஆட்களை பிசாசு பூமியில வச்சிருக்கிறான். கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள், கள்ள போதகர்கள் வருவார்கள், கள்ள உபதேசக்காரர்கள் வருவார்கள், இல்லையா? இதெல்லாம் எதுக்காக தெரியுமா? இதெல்லாம் எதுக்காக? விசுவாசத்திலிருந்து நம்மை கீழே விழ பண்ணுவதற்காக, விசுவாசத்திலிருந்து நம்மை தள்ளி விடுவதற்காக இவர்களை எல்லாம் பிசாசு என்ன செஞ்சிருக்கிறான்? வச்சிருக்கிறான். எப்படி தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக உங்களை என்னை ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ, தேவனுடைய வேலையை செய்யும்படி உங்களை என்னை ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ, அதே போல பிசாசு அவருடைய திட்டங்களை செய்வதற்கும் சில ஆட்களை பூமியில் என்ன செஞ்சிருக்கிறான்? அவன் ஊழியக்காரன்ற வேஷத்துல போல வருவான், தீர்க்கதரிசி என்ற வேஷத்துல வருவான், உபதேசம் பண்றவரை போல வருவான். கையில எல்லாம் என்ன இருக்கும்? கையில பரிசுத்த வேதாகமும் கூட இருக்கும். அல்லேலூயா. Dress கூட எப்படி இருக்கும்? வெள்ளையும் சொல்லையுமா இருக்கும். அங்கி கூட போட்டிருப்பாங்க. இல்ல வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் என்ன செஞ்சிருப்பாங்க. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் மாற்றமா கலர் ட்ரெஸ்ல கூட என்ன செய்வாங்க. எப்படி வேணாலும் வருவாங்க. எப்படி நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும் என்றால், எதை வைத்து நாம் அறிந்து கொள்ள முடியும் என்றால், சத்தியம் அவரிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை வைத்து அவர்கள் உண்மையானவர்களா பொய்யானவர்களா என்பதை என்ன செய்ய முடியும்? நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சத்தியம் தெரியலன்னா உண்மையானவர்கள் யாரு பொய்யானவர்கள் யார் என்பது நமக்கு தெரியாமலே போயிடும். வெளுத்ததெல்லாம் பாடுன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. அதனால என்ன ஆகும் தெரியுமா? நம்மளும் ரட்சிக்கப்பட முடியாது, நம்ம குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாது, பரலோகத்துக்கும் போக முடியாது, ராஜ்யத்தை இழந்து போகக்கூடிய ஒரு நிலைமை நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சிடும்? தேவனுடைய கிருபையை இழக்கிற சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வந்துடும். ஆகையினால்தான் என் அன்புக்குரியவர்களே, இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? விசுவாசம். எந்த அளவுக்கு நீங்க விசுவாசத்துல பலப்படுறீங்களோ விசுவாசமான வார்த்தைகளை நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. விசுவாசம் இல்லாம பாசிட்டிவான வார்த்தைகள் ஒன்று நம்ம வாயில என்ன செய்யாது, வரவே வராது. விசுவாசம் குறையும் போது பயம் நமக்குள்ள என்ன செஞ்சிடும்? வந்துடும். பயத்துல எல்லாம் நெகட்டிவா பேசுவோம். நான் செத்துருவேன், நான் செத்துருவேன் போல எனக்கு இருக்குது, இந்த வியாதி என்னை என்ன செஞ்சிடும்? கொன்று போல இருக்கு, இந்த தொழில் என்ன செஞ்சிருவேன்? நான் இழந்துருவேன் போல் இருக்கு, என் வீட்டை நான் என்ன செஞ்சிருவேன்? இழந்துருவேன் போல். இப்படி ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் விசுவாசத்தோடு பேசுறதுக்கு பதிலா அதற்கு ஆப்போசிட்டாக பேசுகிற நிலைமை நம்முடைய வாழ்க்கையில வந்துவிடும். அல்லேலூயா. அதனாலதான் நமக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. இந்த விசுவாசத்தை கொடுக்கிறவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் யாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம சார்ந்து வாழும்போது இந்த விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள என்ன செய்யறாரா? அவர் அதிகரிக்க பண்ணுகிறார். ஐயா, விசுவாசம் இல்லாம நம்ம ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை ஆண்டவர்ட்ட என்ன செய்ய முடியாது, வாங்கவே முடியாது.
ஒரு அற்புதத்தை தேவன்கிட்ட நம்ம பெறணும்னா முதல் யாரா இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னா விசுவாசியா இருக்கணும். விசுவாசியா இருக்கணும். விசுவாசத்துல நிலைச்சிருந்தா மட்டும்தான் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் நமக்கு வரும். விசுவாசம் இல்லாதவர்கள் ஜெபம் பண்ணா என்ன நடக்காது? ஒண்ணுமே நடக்காது. யாக்கோபு 5:15 என்ன தெரியுமா படிக்கிறோம்? யாக்கோபு 5:15 நீங்க படிக்கல? அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம், நல்லா பாருங்க, அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தது உண்டானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா பாருங்க, என்ன சொல்றது வசனம்? விசுவாசமுள்ள ஜெபம். என்ன ஜெபம்? விசுவாசம் இல்லாத ஜெபத்தை பத்தி ஆண்டவர் சொல்லல. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை என்ன செய்யுமா? ரட்சிக்கும். வியாதியை சுகமாக்குமா? வியாதியை சுகமாக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப விசுவாசமே இல்லாம ஜெபம்னா வியாதி என்ன செய்யாது? போகாது. நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போதுதான் அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதி என்ன செய்யும்? மறைஞ்சிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். இப்ப மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்துல 16-17 வசனத்தை படிங்களேன். மார்க் 16வது அதிகாரம். நல்லா பாருங்க, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவனே? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இதெல்லாம் யாருக்கு நடக்கிற விஷயத்தை சொல்றார் தெரியுமா? விசுவாசம் உள்ளவர்களுக்கு நடக்கிற அற்புதத்தை பத்தி சொல்றார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அப்ப நமக்கு கடைசி காலத்துல என்னதான் வேணும்? விசுவாசம். விசுவாசத்தை கெடுக்கிறது மாதிரி யாராவது பேசுனாங்கன்னா அவங்க கூட பேசாதீங்க. உங்க வாழ்க்கையில உங்க விசுவாசம் வளர்றதுக்கு ஏதுவாக யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட என்ன செய்யுங்க? பேசுங்க. அந்த உறவை வளர்த்து கொள்ளுங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை புதுப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவர்களை சிநேகிதர்கள் ஆக்கிக் கொள்ளுங்க. உங்க விசுவாசத்தை கெடுக்கிறது மாதிரி, உங்க ஃபெய்த்தை குறைக்கிறது மாதிரி யாராவது நெகட்டிவா பேசினா அது எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து உங்க ரிலேஷன்ஷிப் என்ன செய்யுங்க? கட் பண்ணுங்க. அந்த உறவை தொடராதீங்க. ஏனென்றால் அவர்களும் நரகத்துக்கு போவார்கள். அவர்களிடத்துல நட்பா இருக்கிற நாமும் எங்க போயிடுவோம்? நரகத்துக்கு போயிடுவோம். அவர்களும் ஒன்றும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் பேச்சை கேட்கிற நாமும் என்ன செய்ய முடியாது? ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமையானால் யாக்கோபு 5:15 படிச்சோம். வியாதி போகணும்னா விசுவாசத்தோட ஜெபம் பண்ணு. விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன செய்யும்? பிணியாளியை ரட்சிக்கும். இங்க படிக்கிறோம், விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது பேய்களை துரத்த முடியும், பிசாசுகளை துரத்த முடியும், வியாதிஸ்தர்கள் கை வைக்கும் போது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று வேதம் சொல்கிறது. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தால் அது என்ன செய்யாது? உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. காரணம் என்ன தெரியுமா? விசுவாசம். அப்ப இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஏன் விசுவாசம் முக்கியம் அப்படின்னா, விசுவாசம் இருந்தால்தான் நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். விசுவாசம் இருந்தாதான் சுகத்தை பெற முடியும். விசுவாசம் இருந்தாதான் பிசாசு இடத்திலிருந்து என்ன செய்ய முடியும்? விடுதலையை பெற முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருந்தா பிசாசு நம்மளை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. நல்லா பாருங்களேன், இயேசு கிறிஸ்து கடலின் மேல நடந்து வருகிறார். சீசர்கள் எல்லாம் எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க? படகில் இருக்கிறாங்க.
இப்ப பேதுரு இயேசு கிறிஸ்து நடந்து வர்றதை பார்த்த உடனே நானும் என்ன செய்யணும்? கடல்ல நடக்கணும் ஆண்டவரே. இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, சரி நடந்து வா. இப்ப பேதுரு பாருங்க, தரையில நடக்கிறது மாதிரி எங்க நடக்கிறாரு? கடலின் மேல நடக்கிறார். கொஞ்ச தூரம் வந்த உடனே காற்றும் அலையும் அதிகமாக இருந்த உடனே பேதுரு தண்ணிக்குள்ள என்ன செஞ்சிட்டான்? மூழ்கி போயிட்டான். ஐயோ ஆண்டவரே என்ன செய்ய, என்னை காப்பாற்றுங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? நல்லா பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய காரியத்தையும் நம்மளால சாதிக்க முடியும். கடல்ல நடக்கிறது லேசான விஷயமா? கடல் மேல நடக்க முடியும். எப்ப தெரியுமா? நம்ம விசுவாசத்துல பலப்பட்டு இருக்கிற போது. எவ்வளவு பெரிய பாடுகளையும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் எளிதிலே நாம் அதை கடந்து போக முடியும். சீக்கிரத்தில் அதை நாம் ஜெயித்து விட முடியும். எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் நமக்கு விரோதமா நடந்தாலும் அதை ஜெயிப்பதற்கு தேவன் கிருபைகளை நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனா அதை ஜெயிப்பதற்கு நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். இவன் பாருங்க, விசுவாசம் இவனுக்குள்ள குறைஞ்ச உடனே, சந்தேகப்பட்ட உடனே கடல்ல மூழ்கிட்டான். விசுவாசம் எப்ப குறையுது அப்படின்னா, நம்ம சந்தேகப்படும் போதெல்லாம் விசுவாசம் நமக்குள்ள குறையுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். பேதுருக்குள்ள சந்தேகம் வந்த உடனே விசுவாசம் குறைஞ்சிருச்சு. இப்ப என்ன செஞ்சிட்டான்? கடலுக்குள்ள போயிட்டான். சந்தேகப்பட்டீங்கன்னா கடல்ல மூழ்கிடுவீங்க. சந்தேகப்பட்டீங்கன்னா வியாதி உங்களை கொன்றும். சந்தேகப்பட்டீங்கன்னா பிசாசு உங்களை பிடித்துருவான். சந்தேகப்பட்டீங்கன்னா பாவம் உங்க வாழ்க்கையில மேற்கொள்ள ஆரம்பிச்சிடும். சந்தேகப்பட்டீங்கன்னா எந்த நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டான்? பேதுருக்கு சொன்னதுதான் இன்னைக்கு நமக்கும். பல நேரத்துல நம்ம என்ன செய்யறோம்? சந்தேகப்படுறோம். தேவன் இதை செய்வாரா செய்ய மாட்டாரா? தேவன் இந்த பாதையில நம்மளை நடத்துறாரா நடத்தலையா? இல்லையா சுயமா தான் நான் நடக்கிறேனா? இல்ல ஏன் விருப்பத்தின்படி தான் செய்யறேனா? இப்படி பல நேரத்துல சந்தேகப்படுவதன் மூலமாக நிறைய ஆசீர்வாதங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால்தான் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து பேசுகிறார். நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ விசுவாசத்தில் என்ன செய்ய? பலப்படு. என்ன செய்ய? விசுவாசத்தில் இன்னும் பலப்படும். வியாதியே வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? வியாகுல அடைய மாட்டேன். ஏன்? நான் அவர் தோளின் மேல இருக்கிறேன். ஒரு பாஸ்டர் ஒருத்தர் பாட்டு பாடினார். அப்படி வியாதியே வந்தாலும் என்ன செய்ய மாட்டேன்? நான் வியாகுலம் அடைய மாட்டேன். ஏன்னா நான் அவர் தோள் மேல இருக்கிறேன். எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை பாருங்களேன். நான் யார் தோள் மேல இருக்கிறேன்? இயேசு கிறிஸ்துவின் தோள் மேல இருக்கிறேன். வியாதியே வந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் வியாகுலம் அடைய மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கடனே வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். ஏன்? அவர் தோள் மேல இருக்கிறேன். என் நெருக்கத்தை அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு எப்ப எது வேணும்ன்றதை என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் அறிந்திருக்கிறார். அந்த நேரம் வரும்போது, அந்த காலம் வரும்போது, அந்த சமயம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்து முடிக்கிற வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரத்துல நம்முடைய விசுவாசத்தை பிசாசு என்ன செய்வான்? மட்டுப்படுத்திக் கொண்டே இருப்பான். குறைந்து போக செய்து கொண்டே இருப்பான். நம்ம சந்தேகமே படக்கூடாது. உங்களையும் என்னையும் அழைத்த தெய்வம் அவர் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார். ஒருபோதும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். கட்டாயம் நமக்கு சொன்னதே அது செய்வார். சொன்னதை செய்ய அவருக்கு என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். ஆண்டவர் ஒன்றை தருகிறேன் என்று சொன்னா கட்டாயம் தருவார். உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன்னு சொன்னார்னா கட்டாயம் அதிசயத்தை காண பண்ணுவார். அந்த வார்த்தை மேல நமக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம். விசுவாசம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா விசுவாசத்துல பலப்படணும். அல்லேலூயா. விசுவாசிக்காத போது அற்புதத்தை கடுகு அளவு கூட பார்க்க முடியாது. என்ன வேணுமா? விசுவாசம். விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது வியாதியிலிருந்து விடுதலை.
விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை. விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது பொருளாதார நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது நம்ம எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இன்னும் நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்துல பலப்படணும்னா விசுவாசத்தை குறித்து பேசுறவங்க கிட்ட நம்ம என்ன செய்யணும்? ஆமா, யாரும் விசுவாசத்தை கெடுக்கிறது மாதிரி பேசினாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய உறவா இருந்தாலும் அவங்க கிட்ட பேச்சை குறைச்சிடணும். சிலர் நம்ம வீட்டுக்குள்ளே இருப்பாங்க நம்ம விசுவாசத்தை குறைக்கிறதுக்கு. இருக்கீங்களா? நம்ம நம்பிக்கையை கெடுக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம கூட இருப்பாங்க. அப்படி பேசினாங்கன்னா கூட அவங்க கிட்ட கூட என்ன செஞ்சிடணும்? தேவைக்கு மட்டும் பேசிக்கணும். மற்ற நேரத்தில் அவங்க கிட்ட பேச்ச. ஆமா, ஏன்னா நமக்கு எது ரொம்ப முக்கியம்? விசுவாசம் ரொம்ப முக்கியம். கடைசி காலத்துல தேவன் வரும்போது எதுதான் பார்ப்பாரு? விசுவாசத்தை தான் பார்க்க போகிறார். அப்ப விசுவாசம் குறைச்சலா, விசுவாசம் குறைந்து போகத்தக்கதான எந்த ஒரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? செய்யவே கூடாது. அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. 17 வசனத்துல படிக்கிற பாருங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? விசுவாசிக்கிறவர்களால தான் நடக்கிற அடையாளத்தை பத்தி ஆண்டவர் பேசுறார். என்ன நடக்குமா? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். நம்மளால பிசாசுகளை என்ன செய்ய முடியும்? முடியுமா? முடியாதா? ஏசப்பா துரத்துவாரா? நம்ம துரத்துமா? தெளிவா சொல்லுங்க. ஏசப்பா துரத்துவாரா? நம்ம துரத்துமா? இன்னைக்கு காலையில கூட நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், எப்ப கேட்டாலும் ஆண்டவர் தான் துரத்துவார். அப்ப உன் விசுவாசம் எங்க போச்சுறான்னு எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. வசனம் ஏசப்பா துரத்துவார்னு இல்லைங்க. யார் தான் பிசாசை துரத்துவாங்களா? நம்ம தான் துரத்தணும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஏசப்பா வந்து பிசாசு துரத்த மாட்டாரு. அவரு நமக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன அதிகாரம்? நீங்க வாசிப்பாருங்க 16வது வசனத்தை வாசிங்க. அதுல விசுவாசம் உள்ளவராகி ஞானஸ்நானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவார், விசுவாசியானவரோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதி செல்லும் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அல்லேலூயா. லூக்கா 10:19 என்ன படிங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். எடுத்துட்டீங்களா எல்லாரும்? 10:19. இதோ சர்ப்பங்களையும் 17 படிப்பா. 17 இருந்து படி. பின்பு அந்த 70 பேரும் சத்தத்தோட திரும்பி வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை என்ன செய்யாது? நமக்கு என்ன கொடுத்தாரு? எத்தனை பேர் நம்புறீங்க? நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? அதிகாரம். எல்லாரும் சொல்லுங்க வாய் திறந்து. யார் மேல? யார் மேல? சாத்தான் மேல. பிசாசுகளை துரத்தும்படி, வியாதிகளை சுகமாக்கும்படி, கட்டுகளை அறுக்கும்படி என்ன கொடுத்திருக்கிறாரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அதிகாரம் பெற்றவர்களாகி நீங்கள் நானும் விசுவாசத்தோடு அந்த அதிகாரத்தை என்ன செய்யணும்? நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. பிசாசை கண்டு பயந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. அந்த பிசாசை தோற்கடிக்கிறதுக்கு, அந்த பிசாசை ஜெயிக்கிறதுக்கு, அந்த பிசாசை துரத்துறதுக்கு வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? அத்தாரிட்டி, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை வாங்கி குழி ஒண்டி புதைச்சு வச்சுட்டு இப்ப யாரை கண்டு பயந்துகிட்டு இருக்கிறோம்? கையில பெரிய பட்டை இருக்கு, ஆனா யாரை பார்த்து பயப்படுறோம்? சின்னதா ஒரு குச்சி எடுத்து வரவனை பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறோம்.
புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? நம்ம கையில என்ன இருக்கு? ஒரு AK-47 கையில கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு பெரிய துப்பாக்கி நம்ம கையில இருக்கு. தூரத்துல ஒரு கத்தியோட ஓடி வரவனை பார்த்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பயந்துட்டு இருக்கிறோம். ஆனா அங்க இருந்து ஓடி வரவங்களே துப்பாக்கி எடுத்து என்ன செஞ்சிடலாம்? குறி பார்த்து சுட்டுறலாம். ஆமாவா இல்லையா? நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அதிகாரத்தை வாங்கிட்டு என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பிசாசை கண்டு பயந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவரை துரத்தும்படியான அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்புறீங்களா? எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? வியாதிஸ்தர்கள் மேல போய் நீங்க விசுவாசத்தோட கை வைத்து ஜெபம் பண்ணும் பொழுது அந்த வியாதி என்ன செய்யுமா? அவங்கள விட்டு போயிடும். நம்புறீங்களா? எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் இந்த கைகளினாலே சுகத்தை தந்திருக்கிறார். எத்தனையோ பிசாசுகளை துரத்தும்படியான அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. போன வாரம் வியாழக்கிழமை நான் நாகர்கோவில் போனேன். பயங்கரமான மழை நாகர்கோவில்ல. ஒவ்வொரு வீட்டிலும் தேவன் மகிமையான காரியத்தை செய்தார். பெரிய பெரிய அற்புதங்களை அந்த குடும்பங்களுக்கு ஆண்டவர் செய்தார். ஒரு 3 வீட்டுக்கு ஒரு 4 வீட்டுக்கு போகக்கூடிய கர்த்தர் கிருபை செஞ்சார். எதுக்காக சொல்றேன்னா நமக்கு ஆண்டவர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். அதிகாரம் தந்தவர் ஒரு நாள் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு? வெட்கப்படுத்தவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இங்க என்ன வாசிக்கிறோம்? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை என்ன செய்யாது? அவனை பார்த்து பயந்தாதான் அவனை நம்மளை என்ன செய்வான்? மேற்கொள்வான். ஒருத்தனை பார்த்து பயந்தா அவன் என்ன செய்வான்? நம்மளை பயப்படுத்துவான். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கொஞ்சம் நம்ம எதிர்த்து நிற்கும் போது அவன் என்ன செய்வான்? இவன் நமக்கு பயப்படல, இவங்கிட்ட நம்ம பாட்சா என்ன செய்யாது? படிக்காதுன்னு பயந்து அவன் ஓடிடுவான். கொஞ்சம் ஆட்டம் போட்டு பார்ப்பான், அப்புறம் ஓடிடுவான். அதே போலதான் பிசாசு பாருங்க, தலை நசுக்கப்பட்டவன். யாருமே தலை நசுக்கப்பட்டவன். பழைய பாம்பாகிய சர்ப்பத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சிலுவையிலே ஆண்டவர் தன் ஜீவனை கொடுக்கும் பொழுது சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சாத்தான் நம்மிடத்தில் வரும் பொழுது வல்லமையான வார்த்தைகளினாலே விசுவாசத்தை கொண்டு அவனை நம்ம என்ன செய்ய முடியும்? துரத்த முடியும், அவனை விரட்ட முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அதிகாரத்தோட விசுவாசத்தின் வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது பிசாசு நம்மளை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். அவருடைய தந்திரங்கள் ஓடி போயிடும். நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஆகையினால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு என்ன தேவை? விசுவாசம். விசுவாசம் எங்கேயாவது குறையுதான்றத உங்களை நீங்க என்ன செய்யுங்க? என்ன செஞ்சு பாருங்க, சோதிச்சு பாருங்க. 20% இருக்கா, இல்லது 50% இருக்கா, இல்ல 75 இருக்கா, இல்ல 100% இருக்கா? உங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, இந்த விசுவாசம் இருக்கு பத்தாது, என்ன இன்னும் என்ன செய்யுங்க? விசுவாசத்துல பலப்படுத்து. நம்ம எப்பயுமே எப்படி விசுவாசிக்கிறோம் அப்படின்னா, கண்டு விசுவாசிக்கிறவங்க. ஆனா யார ஆண்டவர் பாக்கியவான் சொன்னாரு? யாராலும் விசுவாசிக்கிறவங்கள தான் ஆண்டவர் பாக்கியவான் சொன்னாரு. ஒவ்வொரு நாளும் நமக்கு அற்புதம் நடந்துகிட்டே இருந்தா தான் ஆண்டவர் மேல என்ன வருது? விசுவாசம் வருது. நம்ம எடுக்கிற காரியங்களில வெற்றி பெற்றாதான் விசுவாசம் வருது. ஒரு பணத்துக்காக போய் நிக்கிறோம், பணம் கிடைக்கலன்னா விசுவாசம் என்ன செஞ்சிருது? குறைஞ்சிருது. ஒரு வியாதிக்காக ஜெபம் பண்றோம், உடனே சுகம் கிடைக்கலாம், என்ன செஞ்சிடறோம்? விசுவாசத்துல சோர்ந்து போயிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு பிசாசு துரத்துறதுக்கு ஜெபம் பண்றோம், உடனே நடக்கலன்னு என்ன செஞ்சிடறோம்? சோர்ந்து போயிடுறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். தோபாவை போல நம்ம என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்ய தெரியுமா? நான் பார்த்தாதான் நம்புவேன், நான் கண்டாதான் விசுவாசிப்பேன். எனக்கு ஒரு சின்ன அற்புதமாவது ஆண்டவர் செஞ்சாதான் நான் நம்புவேன். தப்பு ஒண்ணு கிடையாது, தப்பு ஒண்ணு கிடையாது. அப்படி கேட்கலாம். ஆனா எல்லா நேரமும் ஆண்டவர் செஞ்சாதான் நான் நம்புவேன் என்ன செய்ய முடியாது? இருக்கக்கூடாது. கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். தோமா சொன்னாரு, அவர் உயிர் தெழுந்து வந்து சீசர்களுக்கெல்லாம் தன்னை வெளிப்படுத்துறாரு.
சீசர்கள்லாம் சொல்றாங்க, சகோதரிகள் எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து உயிரோட என்ன செஞ்சிட்டாரு, வந்துட்டாரு, நாங்களாம் பார்த்தோம். அப்ப தோமா சொல்றாரு, இல்ல நான் நம்ப மாட்டேன், நான் நேரா பார்த்தாதான் நம்புவேன். இப்படி பேசி கொண்டிருக்கிற போதே இயேசு கிறிஸ்து திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள என்ன செஞ்சுட்டாரா, வந்துட்டார். தோமா, நீ கண்டுதான் விசுவாசிக்கணும்னு ஆசைப்படுற, வா என்னை தொட்டுப்பார், என் கையில் இருக்கிற காயத்தை பார், என் விழாவில் இருக்கிற இந்த காயத்தை செய், நீ பார், என் காலில் இருக்கிற காயத்தை பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தோமாவிடத்தில் வந்து பேசினார். நீ தொட்டா தானே நம்புறன்ற, என்னை தொட்டு பாரு. இன்னைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லுவோம், ஏசப்பா நான் கண்டு இல்லை, காணாமல் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு நான் தான் பாக்கியவன் ஆண்டவரே. தோமா கண்டதுனால விசுவாசித்தான். நம்ம இன்னைக்கு இயேசுவை பார்க்கல, ஆனால் அவருக்கு மேல என்ன இருக்கு, நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. ஆகையால நீங்கள் நானும் பாக்கியவான்களாக இருக்கிறோம், பாக்கியவதிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகையால கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்துல நாம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசத்துல ஒவ்வொரு நாளும் நாம் பெருகி கொண்டே இருக்கணும். நாளுக்கு நாள் விசுவாசத்துல நாம் குன்றி போக கூடாது. தேவன் அதை விரும்பவே மாட்டார். தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, விசுவாசத்தை விடுவதை தேவன் வெறுக்கிறார். விசுவாசத்தை இழக்கிறத தேவன் வெறுக்கிறார். அவங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாரு, அற்ப விசுவாசி, அவி விசுவாசி, சந்தேகப்படுறவங்க, குந்தி குந்தி நடக்கிறவங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பேர்லாம் யாருக்கு உண்டான பேரு, யாரெல்லாம் விசுவாசத்தை இழக்கிறாங்களோ அவங்களுக்கு வச்சிருக்கிற பேர் தான் அற்ப விசுவாசியே. அற்ப விசுவாசியே. இனி என்ன பேரு, குந்தி குந்தி எந்த மட்டும் நடப்பீங்க. அல்லேலூயா. ஏன் சந்தேகம் படுறீங்க? இப்படி எல்லாம் கேட்கிற வார்த்தை விசுவாசிக்காதவங்களை பார்த்து கேட்கிற வார்த்தை. நம்மள ஆண்டவர் அந்த வார்த்தைகளை சொல்லி என்ன செய்யக்கூடாது, கேட்டுறவே கூடாது. நமக்கு என்ன இருக்கணும். அப்ப இன்னைக்கு இந்த உபவாச நாளில எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போறோம். அப்பா என்ன செய்யுங்க, விசுவாசத்துல பலப்படுத்துங்க, விசுவாசத்துல பலப்படுத்து. எபிரேயர் 12வது அதிகாரம் எடுங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஃபர்ஸ்ட் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட ஓட கடவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி ஓடணுமா, பொறுமையா ஓடணும். அதே சமயத்துல விசுவாசத்தோட ஓடணும். நமக்கு சோதனைகள் வரும், வேதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், பலவீனங்கள் வரும், வியாதி வரும். பிசாசு பல போராட்டத்தை என்ன செய்வான், கொண்டு வருவான். நம்ம நேசிக்கிறவங்களே நமக்கு எதிரியா என்ன செய்வாங்க, மாறுவாங்க. நம்ம உதவி செஞ்சவங்களே நமக்கு நாம துரோகம் பண்ணுவாங்க. நம்ம நம்பினவங்களே நமக்கு என்ன செய்வாங்க, குழி வெட்டுவாங்க. இப்படி எல்லாம் நடக்கும், இப்படி எல்லாம் நடக்கும். அதனாலதான் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம், பாரம், இதெல்லாம் என்னது, இதெல்லாம் என்னது, நம்ம நம்பினவங்க நம்மளை வெறுக்கிறது, நம்ம நம்பினவங்க நமக்கு ஆப்போசிட்டா செயல்படுறது, நமக்கு போட்டியா வர்றது, நம்மளை கெடுக்கணும்னு நினைக்கிறது, நமக்கு விரோதமா பேசுறது, நமக்கு விரோதமான காரியத்தை பரப்புறது, இதெல்லாம் என்னது தெரியுமா, இதெல்லாம் என்ன தெரியுமா, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரம், நம்மை நெருங்கி நிற்கிற பாவம். இதையெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, துண்டா தூர எரிஞ்சிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி எப்படி ஓடுங்க, பொறுமையோடு. நமக்கு நியமித்த பாதையில பொறுமையோடு ஓடுங்க. நமக்கு நியமிக்காத பாதையை நம்ம ஓடவே கூடாது. நமக்கு என்ன பாதை ஆண்டவர் நியமிக்கிறாரோ அந்த பாதையில தான் என்ன செய்யணும், நம்ம ஓடணும். கண்ட இடத்துல ஓடணும்னா பந்தய பொருள் என்ன செய்ய முடியாது, நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவங்களை பார்த்திருக்கீங்களா, என்ன செய்வாங்க, வெள்ளை கோடு போட்டிருப்பாங்க. அந்த வெள்ளை கோட்டுக்குள்ளதான் அவங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதை அதுதான்.
அந்த பாதையை விட்டு வேற பாதையில் என்ன செய்யக்கூடாது, அவங்க ட்ராக் மாதிரி ஓடக்கூடாது. வண்டி போறதை பார்த்துருக்கீங்களா? நடுவில் ஒரு வெள்ளம் போட்டிருக்கும். அந்த வெள்ளம் போட்டுக்கு இங்கிட்டு தான் என்ன செய்யணும், போய்கிட்டு இருக்கணும். ஓவர்டேக் பண்ணி ஏறும்போது தான் வெள்ளக்கோட்டை தாண்டி என்ன செய்யணும். அப்ப என்னன்னா, நமக்கு நியமிக்கப்பட்ட பாதை ஒண்ணு இருக்கு. நம்ம மேல ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார். நம்மளை குறிச்சு ஒரு தரிசனத்தை தேவன் வச்சிருக்கிறார். நம்ம எதற்காக அழைச்சாரோ, எதற்காக நம்ம பிடிக்கப்பட்டோமோ அதை பெற்றுக்கொள்ளும்படி, அந்த இலக்கை அடைபடி என்ன செய்யணும், நம்ம பொறுமையா ஓடணும். ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் என்ன செய்யக்கூடாது, நம்ம வச்சுட்டு ஓடக்கூடாது. நம்மளை நடத்துறவங்க உண்மையிலே நமக்கு பிரயோஜனமா அவங்க நடத்துறாங்களா, நமக்கு ஆத்மாவில் ஒரு விடுதலை வருதா, ஆவியில் ஒரு விடுதலை வருதா அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் இந்த கடைசி காலத்துல நம்ம அறிந்திருக்க வேண்டும். அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு உயர்ந்தா, விசுவாசத்துல நம்ம பலப்படுறோமா, அவர் பிரசங்கம் பண்ணும்போது அந்த பிரசங்கத்தை கேட்கும் போது, அவர் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் என்ன விசுவாசத்துல வளர்க்குதா, என் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுதான்றதை நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆகினால எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது என்ன காலம், கடைசி காலம். அநேகர் நம்மிடத்துல வந்து, நான் உங்களை ஆவியில நடத்துறேன், ஆண்டவருக்குள்ள நடத்துறேன், சத்தியத்தை போதிக்கிறேன்னு சொல்லி நம்மளை தவறான வழியில் என்ன செஞ்ச கூடாது, நம்மளை கொண்டு போயிடக்கூடாது. ஏன்னா ஆத்துமா விலை உயர்ந்தது. எந்த கோடி கொடுத்தாலும் எந்த கடையிலையும் கிடைக்காது இந்த ஆத்துமா. ஆமா தானே? அதனாலதான் இந்த ஆத்துமாவுக்காக இயேசு கிறிஸ்து தம்மையே ஒப்பு கொடுத்தார். ஆமா தானே? இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு எப்ப நமக்கு புரிஞ்சிச்சு தெரியுமா? அவர் சிலுவையில தம்முடைய ஜீவனை விட்டதுக்கு அப்புறம் தான் அவருடைய அன்புனா என்னன்றது நமக்கு புரிஞ்சிச்சு. பழைய பாட்டு காலத்திலே அன்பு இருந்துச்சு. ஆனா அந்த அன்பை யாரால என்ன செய்ய முடியல, ஈஸியாக புரிந்து கொள்ள முடியல. ஆனா அந்த அன்பை எப்ப நமக்கு ஆழமாக புரிய வைத்தார் அப்படின்னா, நமக்காக எனக்காக அவர் தன்னையே ஜீவ பலியாக கொடுத்தார். பார்த்தீங்களா? இதை விட ஒரு அன்பு யாராவது காட்ட முடியுமா? சொல்லுங்களேன். ஜீவனை கொடுக்கிற அன்பை விட ஒரு உயர்ந்த அன்பு உலகத்தில் எதுவுமே கிடையவே. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் உன்னை இவ்வளவா நேசிக்கிறேன்னு சொல்லி 2 கையை விரித்து என்ன செஞ்சாராம், சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார் நமக்காக. அந்த அன்பினால நம்ம நிரப்பப்பட விசுவாசம் நமக்குள்ள வளர ஆரம்பிக்கும். விசுவாசம் வளர 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 ஜெபத்தின் மூலமாக ஒவ்வொன்றாக நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்துல பெற்றுக்கொள்றது மாத்திரமல்ல, விசுவாசத்துல வளரும் போது தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கலாம். விசுவாசத்துல வளரும் போது தேவனை தரிசிக்கலாம். விசுவாசத்துல வளரும் போது தேவனுக்கு நாம் பிரியமானவர்களாக மாறிவிடலாம். தேவனுக்கு பிரியமானவர்களாக நாம் மாறிவிடும் பொழுது ஆண்டவர் சொல்வாரு, நீ எனக்கு பிரியமானவன், என் இருதயத்திற்கு ஏற்றவன். நீ முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிப்பதற்கு முன்னவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது. எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசித்து பாருங்களேன். இதெல்லாம் யாருக்கு சொல்றாரு? விசுவாசத்தோட ஜெபிக்கிறவங்களுக்கு தான் சொல்றாரு. விசுவாசத்துல வளர்ந்தவர்களுக்கு தான் இதை சொல்றாரு. தானியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தானியேலே நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன். நீ முழங்கால் படியிறதுக்கு முன்னாடியே, நீ எதுக்காக ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதுக்கு முன்னாடியே உன் ஜெபத்தை நான் என்ன செஞ்சுட்டேன், கேட்டுட்டேன். உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உனக்கு பதில் வந்துருச்சு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தில் ஒருவேளை தளர்ந்து போயிருந்தீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த ஜெப வேலையில, ஆண்டவரே என்னை இன்னும் விசுவாசத்தில் என்ன செய்யுங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை விசுவாசத்தில் இன்னும் என்னை நிலைநிறுத்துங்க ஆண்டவரே. என்னை எவ்வளவு பாரமான காரியங்கள், உபத்திரவம், வியாதி, சத்துரு என்னை நெருக்கி ஒவ்வொரு நாளும் என்னை பலவீனப்படுத்த நினைக்கிறான். ஆனா நான் என்ன செய்யக்கூடாது, தோற்று போக கூடாது ஆண்டவரே, நான் விழுந்து போக கூடாது ஆண்டவரே. இவ்வளவு தூரம் என்னை நடத்தி கொண்டு வந்தீங்க, ஆண்டவருடைய கைகளை பிடித்து இவ்வளவு தூரம் நடத்தி இருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, எஸ்ப்பா என்னை இவ்வளவு தூரம் நடத்துனீங்களே, இப்படி வருகை என் முடிவு பரியந்தமும் என்னை நடத்துங்க, என்னை கைவிட்டுறாதீங்கப்பா, என்னை கைவிட்டுறாதீங்க. நான் உங்களை நம்பி இருக்கிறேன்,
உங்க நாமத்திற்காக இந்த பூமியில உங்களுடைய ராஜ்யத்தை நான் கட்டணும், உங்க நாமத்திற்காக நான் நிக்கணும் ஆண்டவரே சொல்லுவோம். ஆண்டவரை பார்த்து இந்த கடைசி காலத்துல கட்டாயம் நம்மை அவர் பலப்படுத்துவாரு. நம்முடைய விசுவாசத்தை மறுபடியும் துளிர்க்க பண்ணுவாரு. முடிந்த இடத்துல மறுபடியும் ஒரு துவக்கம். முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் நினைக்கிறீங்களா? அந்த காரியத்தில் ஆண்டவர் மறுபடியும் ஒரு துவக்கத்தை என்ன செய்யறாரு? ஏற்படுத்துறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. வாழைமரத்தை வெட்டிட்டா மறுபடியும் அந்த வாழைமரத்தில் துளிர்க்குது பாத்தீங்களா? அந்த மாதிரி சத்துரு நம்ம வெட்டணும்னு நினைச்ச இடத்துல எல்லாம் நம்மை மறுபடியும் துளிர்க்க பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். ஆரோனுடைய கோல் துளிர்த்ததை போல நம்முடைய வாழ்க்கையை அவர் துளிர்க்க பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். யாரு நம்ம ஏழமாய் பார்த்தார்களோ, யார் நம்மை அவமானப்படுத்தினார்களோ, யார் நம்மை நிந்தித்தார்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக அவர்களை உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். சாதாரணமான தெய்வத்தை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கல, இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். கூட்டத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் இல்லையா, இருதயத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன். எங்கே என் நாமத்தின் நிமித்தம் 2-3 பேர்கள் ஒருமனப்படுகிறீர்கள், அங்கே நான் நடுவில் இருக்கிறேன். சிலருக்கு பெரிய பெரிய கூட்டத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்கும். அந்த கூட்டங்கள்ல தான் அவங்களுக்கு கலந்து கொள்ள விருப்பமா இருக்கும். புரியுது என்ன சொல்றது? எந்த கூட்டத்தில் போகிறது பிடிக்கும்? 5000 பேர் 10,000 பேர் லட்சக்கணக்கான பேர் கூடுற இடத்துல போறதுக்கு தான் பிடிக்கும் உங்களுக்கு. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எது தெரியுமா பிடிக்கும்? உண்மையான இருதயத்தோடு ஒரு ஆள் கூப்பிட்டாலும் அவங்க கிட்ட ஓடி வந்துடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு சில கூட்டங்கள் பெரிய பெரிய சபையை தேடி போகுது. யார் தேடி போகுது? பெரிய பெரிய சபைகளை தேடி போகுது. அதனால என்ன கிடைக்காம போகுது தெரியுமா? ஆசீர்வாதம் இழந்து போறாங்க. சிறு கூட்டத்தை தான் தேவன் விரும்புகிறாரு. சிறு கூட்டத்தை தான் அவர் பெரிய கூட்டமாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அங்க யார் போறாங்க? 2-3 பேர் போறாங்க. நான் போய் அங்க என்ன செய்ய போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 2-3 பேர் கூடுற இடத்துல நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது இந்த இடத்துல ஆவியானவர் இறங்கி வருவார். கட்டாயம் இங்கே ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அவர் பதில் தருவாரு. அவர் அற்புதத்தை செய்வாரு. நம்மை கட்டாயம் வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கூட்டத்தை பார்த்து கணக்கு போட்டுறாதீங்க. நம்ம ஆண்டவர் 2-3 பேர்கள் ஒருமனப்பட்டு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணால அந்த இடத்துல இறங்கி வந்து அவர் அற்புதங்களை செய்வார். ஆகினால எனக்கு அருமையானவர்களே, நிறைய விஷயங்களை குறித்து பேசணும்னு நினைச்சேன். நிறைய விஷயங்களை குறித்து பேசுறதுக்கும் குறிப்பு இருக்கு என்கிட்ட. ஆனா என் இருதயத்துல போட்ட ஒரே ஒரு வார்த்தை விசுவாசத்தை பத்தி ஆண்டவர் பேசுறாரு. அல்லேலூயா. விசுவாசத்துக்காக நம்ம நிக்கணும். இந்த கடைசி காலத்துல இன்னொன்னே உங்களுக்கு சொல்றேன். என்ன துரோகம் தெரியுமா நடக்கும்? விசுவாச துரோகம் தான் முதல்ல நடக்க போதும். என்ன துரோகம்? எத்தனையோ துரோகம் இருக்கு. மற்ற எல்லா துரோகத்தையும் நம்ம சகிச்சிடலாம், அதை மேற்கொண்டு வந்துடலாம். ஆனா விசுவாச துரோகம் மட்டும் நமக்கு நடந்துருச்சு அப்படின்னா நம்மளை காப்பாற்றவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கிற விதத்துல பிசாசு நமக்கு துரோகத்தை செய்ய நினைக்கிறான், திட்டப்படுறான். விசுவாசத்துல நம்ம விழுந்துட்டோம்னா, விசுவாசம் இல்லாம போயிடுச்சுன்னா தேவனை விட்டு தூர போயிடுவோம், கடவுளை விட்டு தூர போயிடுவோம், சபை விட்டு தூர போயிடுவோம், தேவ சமூகத்தை விட்டு தூர போயிடுவோம். அப்புறம் நம்மளை யாராலும் என்ன செய்ய முடியாது? காப்பாற்றவே முடியாது. எத்தனையோ பேர் தேவ சமூகத்தை விட்டு தூரமானவர்கள் இன்னைக்கு பூமியிலே இல்லையா? அப்ப பிசாசு நம்மளை அழிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா செய்வான்? விசுவாசத்துல ஒரு துரோகத்தை நமக்கு செய்வான், நடப்பிப்பான். அதுக்கு நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்களவே கொண்டு வருவான். நம்ம யாரை நம்புறோம், யாரை நேசிக்கிறோம், யாரை நமக்கு பிடிக்கும், யாரை பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கிறோமோ அவங்க மூலமாகவே சில காரியங்களை செஞ்சு என்ன செய்வான் தெரியுமா? பேச்சு, அவங்க வார்த்தைகளை கேட்க வச்சு, அவங்களுக்கு பிடிச்சமா நடக்க வச்சு நம்மளை விசுவாசத்திலிருந்து வீழ்த்தி ஒரே தெய்வத்தை மறுதலிக்க செய்து விடுவான் பிசாசு கடைசியில். அல்லேலூயா. நமக்கு எத்தனை தெய்வம்? ஒரே தெய்வம், ஒன்றான மெய் தெய்வம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நித்திய ஜீவனை கொடுக்கிற தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு பல வித்தைகளை, பல ரகசியங்களை காண்பிக்கிறேன் என்று பொய்யானதை காண்பித்து சத்தியத்தை விட்டு, விசுவாசத்தை விட்டு, வசனத்தை விட்டு, சபை விட்டு
அப்படி போறவங்க தான் நிறைய பேர் இன்னைக்கு பூமியில இல்லை. சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. கடைசி காலத்துல நிக்கிறோம். நம்ம ஆத்மாவை நம்ம இழந்துடக்கூடாது, நம்முடைய ஜீவனை நம்ம இழந்துடக்கூடாது, நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. இதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், இதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாக நம்மை ரட்சித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய இரக்கம், அவருடைய ஈவு, அவருடைய தயவு நம்ம மேல வச்சிருக்கிற ரட்சிப்பு. இதை நம்ம இழக்கலாமா? ஒரு காலத்தில் என்ன செய்யக்கூடாது, யார் பேச்சையும் கேட்டு இந்த கிருபை இழந்துடக்கூடாது, இந்த ரட்சிப்பை நம்ம இழந்துடக்கூடாது. என்ன பாடு வரட்டும், என்ன உபத்திரம் வரட்டும், என்ன கஷ்டங்கள் வரட்டும், அல்லேலூயா. இதற்கு முந்தின பரிசுத்தவான்கள் படாத பாடுகளவா நம்ம பட்டோம்? அவங்க படாத கஷ்டத்தை நம்ம பட்டுட்டோம்? எத்தனையோ நாள் சாப்பிடாம தண்ணி கூட இல்லாம எத்தனையோ பேர் என்ன செஞ்சாங்க, தேவனுக்காக நின்றாங்க, இந்த விசுவாசத்துக்காக நின்றாங்க. நல்ல வஸ்திரம் இல்லாம, நல்ல வீடு இல்லாம, காலில் செருப்பு கூட இல்லாம ஒவ்வொரு மலைகளாக ஏறி ஏறி நடந்து சுவிசேஷத்துல என்ன செஞ்சாங்க. நம்மளை அந்த அளவுக்கு பாடுபடுற அன்னைக்கு சிந்திச்சு பாருங்களேன், நம்மளை எவ்வளவு மேன்மையாக கடவுள் வச்சிருக்கேன். அல்லேலூயா. வந்திருக்கிறாங்க அந்த பாஸ்டர்மா, எனக்கு தெரியும், நான் சின்ன பிள்ளைங்க, நான் அப்போ ரட்சிக்க கூட படலை. நானும் தர்மாலயாவும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறோம், பாஸ்டர் இருக்கும்போது போயிருக்கிறோம். ஒரே ஒரு சைக்கிள் மட்டும் தான் அவருக்கு. அப்போ அந்த சைக்கிளை வச்சுக்கிட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக என்ன செய்வார், ஊழியத்துக்கு போவார். அவருடைய மகன் தான் இங்கே வந்து உட்காந்துருக்கிறார். இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, அவங்க அன்னைக்கு கனியோடு விதைச்சாங்க, இன்னைக்கு பிள்ளைகளை நல்ல நிலைமை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த கடைசி காலத்துல நீங்க அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் போது இன்னும் உங்களை ஆண்டவர் அந்த பட்டணத்துல சாட்சியாக கடவுள் நிறுத்துவார், உங்களை நேர்மையாக கட்டாயம் வைப்பாரு. அவர் எத்தனையோ நாட்கள் தேவ சமூகத்தில் முழங்கால விசுவாசத்தோடு முடைக்கிற ஊழியக்காரர், அவருடைய கண்ணீர், அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, மறக்கவே மாட்டாரு. அதை துருத்தி வச்சிருக்கிறாரு. ஏற்ற நேரம் வரும்போது உங்கள் வீட்டிலிருந்து ஆண்டவர் அநேகரை எடுத்து பயன்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த தாயின் கருவுல உருவாகும் முன்னமே தெரிஞ்சு கொண்டேன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அது நேற்று நான் உணர்ந்தேன். நேற்று பாஸ்டர்ட்ட கூட சொல்லணும்னு நினைச்சேன். நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த சிந்தனை எனக்குள்ள வந்துச்சு. ஆலசியமா பார்த்து கேட்டேன், ஆலசியமா தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொன்னார்ல, அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். அவங்க ஒன்றுமே சொல்லலை. ஆனால் என் உள்ளத்தில் ஆண்டவர் உணர்த்தினார். அந்த இடத்துல நான் அதை சொல்லவே இல்லை. என்ன தெரியுமா, நான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றத, நான் இன்னைக்கு இந்த ஸ்தானத்தில் இருக்கணும்ன்றத எப்ப யோசிச்சு பாருங்களேன். அப்ப ஒரு ஊழியக்காரரு எனக்காக என் பேர் கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. அவருக்கு இப்படி ஒரு மனுஷன் வருவான்றது கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் பிள்ளைய கட்ட போறான்னு கூட அவருக்கு என்ன செஞ்சிருக்காது. எனக்கு இப்படி ஒரு மகன் பிறக்கணும் கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காது, இல்லையா? ஆமா தானே? அப்ப பாருங்க, அப்படி ஒரு மனுஷனை, அப்படிப்பட்ட ஊழியனை, ஒரு ஊழியக்கார தெரிந்து கொண்டு அவர்களுடைய முழங்கால்களை முடக்கி வச்சதுனால இன்றைக்கு அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துகிறேன். இதெல்லாம் நான் நேற்று உணர்ந்து பாருங்களேன். தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே உன்னை நான் பேச சொல்லி அழைச்சேன். நான் உருவாக்குறதுக்கு முன்னாடியே என்ன இப்படி ஆசீர்வதிக்கணும்ன்றதுக்காக யாருடைய 2 பேரும் என்ன செஞ்சிட்டாரு, ஆண்டவரே தெரிஞ்சு அவங்க அபிஷேகம் பண்ணி அவங்க முழங்கால முடக்க வச்சிருந்திருக்கிறார். அவங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிருப்பாங்கல்ல, சொல்லுங்க, அவங்க எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க முடக்கிற முழங்காலுடைய ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு நாங்க அனுபவிக்கிறோம். இன்னைக்கு நாங்க முடக்கிற முழங்கால்கள் எங்கள் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, கட்டாயம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதே போல உங்க தகப்பன் தாய் முழங்கால்களை முடக்கி இருக்கிறாங்க, உங்க ஆசீர்வாதத்துக்காக எத்தனையோ நாட்கள் முடக்கி இருப்பாங்க. அந்த ஆசீர்வாதங்களை உங்கள் மேல என்ன செய்வாரு, ஆண்டவர் கட்டாயம் வைப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய முழங்கால்களை கண்டு உங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்வாரு, கட்டாயம் தேவன் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதற்கெல்லாம் பவுண்டேஷன், இதற்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது என்னது, விசுவாசம். இதை மட்டும் விட்டுறவே கூடாது. விசுவாசத்தை தொடங்கினவர் யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பிடித்துக் கொள்ளுங்க, வேற யாரையும் நம்பாதீங்க, வேற யாரையும் பிடித்துக் கொள்ளாதீங்க. எல்லாரும் நமக்கு துரோகம் செய்வாங்க, எல்லாரும் நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவாங்க, எல்லாரும் நம்மளை கலத்தி விட்டு போயிடுவாங்க.
உதவி செய்யறேன்னு சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. நன்மை செய்யறேன்னு சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. கடைசி வரைக்கும் கையவே பிடிச்சிக்கிட்டா கூடவே இருப்பேன்னு சொல்லுவாங்க, பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்க. யாரையும் நம்பாதீங்க, யாரை மட்டும் நம்புங்க, இயேசுவை மட்டும் நம்புங்க. அவர் மேல் உங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரராக அவர் இருக்கிறார். உங்கள் நம்பிக்கைக்கு உத்தரவாதியாக அவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை நம்பினவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அப்ப விசுவாசத்துக்காக வாழுங்க, விசுவாசத்துக்காக நில்லுங்க, விசுவாசத்துக்காக போராடுங்க, விசுவாசத்துக்காக சொல்லுங்க யுத்தம் பண்ணுங்க, விசுவாசத்துக்காக போராடுங்க, விசுவாசத்துக்காக வாழுங்க, விசுவாசத்துக்காக என்ன செய்யுங்க, யுத்தம் பண்ணுங்க, கடவுளுக்காக நில்லுங்க. விசுவாசத்தை வீழ்த்துறது மாதிரி எந்த காரியத்துக்கும் என்ன செய்யாதீங்க, உங்க வாழ்க்கையில இடம் கொடுக்காதீங்க. விசுவாசத்தை மட்டும் நீங்க காத்துக்கொள்ளுங்க, மற்றதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிறாரு. விசுவாசம் மட்டும் உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா போதும். நான் அதை போய் அப்படி செய்ய போறேன், இதை போய் இப்படி செய்ய போறேன், தேவையில்லை. நீங்க எதையும் செய்ய வேணாம், அவரை விசுவாசித்தால் போதும். நீங்க என்ன செய்யணும்ன்றது அவர் முடிவு பண்ணி வச்சிருப்பாரு. நீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றது அவர் கையில் இருக்கு. நம்ம செய்யறதா என்னது, நான் உங்களை நம்புறேன்ப்பா. எப்படி? நான் உங்களை நம்புறேன்ப்பா, அவ்வளவுதான். அவர் மேல நம்பிக்கை வச்சிருங்க, உங்க வாழ்க்கையை ஒப்படைச்சிருங்க. அவர் காரியத்தை என்ன செய்வாராம், வாய்க்க பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். எதையும் போட்டு மண்டையில உருட்டவே வேணாம். அந்த கடனை எப்படி அடைக்கிறது, இந்த கடனை எப்படி அடைக்கிறது, அந்த தொழில் எப்படி பண்றது, இந்த பிசினஸ் எப்படி பண்றது, அதை எப்படி வாங்குறது, இதை எப்படி விற்கிறது, எதை பத்தி நினைக்க வேணாம். நமக்கு தேவை என்னது, விசுவாசம். அவர் மேல நம்ம நம்பிக்கையா இருந்த போது நம்ம காரியத்தை அவர் கையில் எடுத்துருவாரு. அவர் நேர்த்தியா நடத்துவார். அவர் நடத்துறதோட நம்ம நடத்த போறோம், அவர் செய்தோட நம்ம சிறப்பா செஞ்சிருவோம். ஒண்ணு நம்மளால செய்ய முடியாது. எல்லாம் நீங்க தான் சரண்டர் ஆகி பாருங்க, உங்க வாழ்க்கை ஆண்டவர் மாத்திடுவார்.